வணக்கம். நம்ம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இப்போது எல்லோருடையும் இந்த 5000 பற்றி பேசிட்டு இருக்காங்க. இது எடப்பாடியார் சொல்றாரு, இது ஒண்ணுமே இல்லை, வெறும் சும்மா தேர்தலுக்காக இந்த 5000 கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், எடப்பாடியார் அவர்களே, நீங்க இன்னைக்கு போய் பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கீங்க, 15 லட்சம் போடுறனாரு, என்ன ஆச்சு? எத்தனை வருட காலமா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் மறக்க முடியுமா? இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு 5000 பத்தி பேசுங்க. நாங்க 5000 தேர்தலுக்காக கொடுத்த உடனே வைங்க, அப்படியே வைங்க. ஆனா மக்கள் சந்தோஷப்பட்டார்களா இல்லையா? மக்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்பவர் தலைவர். மக்களை சந்தோஷமாக ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டாரே, அவர்தான் தெய்வம். அவர் ஏழையின் வயிற்றுல பசிய ஆற்றினாரே, அவர்தான் ஹீரோ. ஆனால் இந்த மூணுத்தையும் எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னா எங்க மு.க. ஸ்டாலின் தளபதி அவர்கள் மட்டும்தான். எங்கள் முதலமைச்சர் அவர்கள் யார் யாருக்கு என்ன எப்படி செய்ய வேண்டும் என்றது அவருக்கு தெரியும். இதை என்ன இந்த நேரத்துல செஞ்சா நல்லதுன்றது அவருக்கு தெரியும். அடிச்சாரு பாருங்க, ஒரே அடி. 5000 நைட்டோட நைட்டா, காலையில எழுந்த உடனே ஐயோ 5000 வந்துச்சு. அது பேசும் பொருளாக இருக்கிறதா மக்கள் இன்னைக்கு நினைப்பார்களா? இல்ல போய் 200 2000 நோட்டு போச்சுன்னு போய் ரோட்ல நின்ற காலங்கள் எல்லாம் மறக்க முடியுமா? மக்கள் பாவம், ஏழை மக்கள் எல்லாம் போய் ரோட்ல தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்ட எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம், உங்களுடைய பிஜேபியின் வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு சொல்லுங்க எடப்பாடியார் அவர்களே. அத ஒருத்த சி.வி. சண்முகம் தான், அவன் சீவிடுவேன் சி.வி. சண்முகம் பேரப்பாரு. சி.வி. சண்முகம் தண்ணிய போட்டுட்டே பேசுவான். அவன் எப்ப பார்த்தாலும் போதையிலே இருக்கிறான். 8 நாள் தான் இருக்குது ஆட்சிக்கு, பாலை ஊத்திடுவோம். 8 நாள் நீ பாலை ஊத்தாத, நாங்க ஊத்த அவனுக்கு பாலை. உனக்கு நீ காலியாகுவ, நாங்க காலியாக போறதில்ல. எங்க தளபதி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செய்த தமிழ்நாட்டுக்கு இந்த 5 வருடத்துல செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. மக்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு திமுக மாபெரும் வெற்றி அடையும் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் திமுக மேல சவாரி செய்வதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு நின்றுட்டு இருக்காங்க. எதிர்பார்க்காததெல்லாம் இன்னைக்கு கூட்டணி சார்றாங்க. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஜெயிப்போம், திமுக ஜெயிக்கும், திமுக வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பெண்கள் ஓட்டே போதும், பெண்கள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. தோழி விடுதி யார் கொடுத்தது? இந்த தெய்வம், இந்த ஹீரோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கல்வியில முதலிடம் கொடுத்தது யார் கொடுத்தது? இந்த தெய்வம், இந்த ஹீரோ மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொருளாதாரத்தில் நாங்க இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறோம். யாரால? எங்க தளபதியால. முதல்வன் திட்டம் யாரால? யார் கொடுத்தது? இந்த தெய்வம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டம், தெய்வத்தை கண்ணுல பாக்குறாங்க. அந்த காலை உணவு திட்டத்தை சோறு கொடுப்பவர் யாரு? அவர்தான் தெய்வம். வயிற்று பசி ஆற்றவர் யாரு? அவர்தான் தெய்வம். இன்னைக்கு எங்க தளபதி முதலமைச்சர் அவர்கள் தான் தெய்வமாக மக்களுக்கு கண்ணுகளுக்கு தெரிகிறது. இதை விட்டு சவடாலா பேசிட்டு 8 நாள்ல பாறை ஊத்துற, இதெல்லாம் பாரியா மக்கள் நீ என்ன பேசுறாலும் பாறை நாங்க தான் ஊத்த போறோம், நீ ஊத்த போறது இல்ல, நாங்க ஊத்தி விடுறோம். அதே போல கல்வியில முதலிடம். இன்னைக்கு கல்வியில இன்னைக்கு எவ்வளவு எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா கல்வி அந்த உதவித்தொகையை வாங்கிட்டு போறாங்க. அதே போல சுகாதாரத்துல இன்னைக்கு முதலிடம். சமூக நீதி வேணும். இன்னைக்கு யாருமே எதிலையும் அடிச்சுக்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதுல அந்த கட்டுப்பாடு, அந்த கண்ணியம் கட்டுப்பாடு. அதே போல எங்கள் கொள்கைகளுக்கு வெளியே வராம சமூக நீதி தான் முக்கியம் என்று அதுல இன்னைக்கு நாங்க முதன்மையாக நிற்கிறோம். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பெண்கள் பாதுகாப்பு, பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு வேணும். என்னத்தான் பாதுகாப்பு வேணும்? உங்க ஆட்சியில தான் எல்லா ஸ்டேட்லயும் பாரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கிற முதல் இந்த தமிழ்நாடு மட்டும்தான். அக்கா தங்கச்சிங்க கேள்விங்க எல்லாருக்கும் சொல்றேன், சொன்னவங்க எல்லாருக்குமே சொல்றேன். யார் ஹீரோ, யார் தெய்வம்? எங்கள் முதலமைச்சர் தெய்வம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டவர். பைபிள்ல சொல்லியிருக்கு, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுங்க. அதனால எங்க தளபதி அவர்கள் பசி உள்ளவர்கள் வயிற்று பசி ஆயிற்று மனதை குளிர வைத்த எங்கள் தளபதி அவர்கள் தெய்வமா இருக்கிறாங்க.
எங்களுடைய திட்டங்கள் போய்கொண்டே இருக்கும், மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள், மக்கள் முகத்துல வந்து சிரிப்பாக இருக்கும், சிரிப்பாவே இருப்பாங்க. அப்படிதான் இந்த தளபதி வந்து தமிழ்நாட்டை வந்து உயர்த்திருக்கிறார். அதனால என்ன பண்ணாலுமே வெற்றி வந்து மட்டும் கிடையாது, மாபெரும் வெற்றி, பெரிய அளவுல வெற்றியை வந்து இந்த முறை வந்து திமுக காணும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால உதயசூரியன் வெற்றி பெறும். உதயசூரியன் பெரிய வெற்றி வென்ற, அதை விட பெரிய வெற்றி, எதிர்பார்த்ததை விட பெரிய, அதாவது வந்து மாஸ் வெற்றி எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார். இது நிச்சயம். வாக்களிங்கள் உதயசூரியனுக்கு. நன்றி, வணக்கம்.